ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதுல என்ன பார்க்க போறோம்னா பசில் பார்க்கலாம். இதுல parallel rows. parallel rows facing north and south. அதாவது parallel rowsனா ரெண்டு rows இருக்கு. ஒரு ரோல இருக்கிறவங்க நார்த் பார்த்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இன்னொரு ரோல இருக்கிறவங்க சவுத் பார்த்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே சம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம் தான் நம்ம பார்க்க போறோம். இல்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். 10% PQR ST QBWXY அவங்க சிட்டிங் இன் 2 parallel ரோஸ்ல உட்காந்துருக்காங்க. கண்டெய்னிங் 5 people each. ஒரு ரோலையும் 5 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னா, இப்போ இங்க ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க இந்த ரோல. அதே மாதிரி ஆப்போசிட்ல இதே 5 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். உங்க ரெண்டு பேரும் இப்படி ஆப்போசிட்டா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் இதுல மீன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரோ 1 என்னன்னா சவுத் பக்கம் உட்காந்துருக்காங்க. ரோ 2 என்னன்னா நார்த் பக்கம் உட்காந்துருக்காங்க. இப்போ இதுல 5 பேரு, இங்க 5 பேரு. இப்ப இங்க யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க? PQRSTங்கிறவங்க இங்க இதுல ஏதோ ஒரு பிளேஸ்ல உட்காந்துருக்காங்க. UVWXYங்கிறது இதுல ஏதோ ஒரு பிளேஸ்ல உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? each member seated in a row faces one another member of the other row. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மெம்பர் இன்னொரு மெம்பரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. அதாவது இவங்க இங்க நம்ம சவுத் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க, இவங்க நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்படி போட்டாதான் நம்மளுக்கு ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ற மாதிரி வரும். ஒருவேளை 2 இங்க போட்டு 1 இங்க போட்டோம்னா நார்த் ஃபேஸ் பண்றது இவங்க, சவுத் ஃபேஸ் பண்றது இவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ரோஸ் இப்படிதான் போடணும். ஃபர்ஸ்ட் 1 ரோல சவுத் ஃபேஸ் பண்றவங்க PQRST, செகண்ட் ரோல UVWXY அப்படிங்கறத இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எஸ் சீட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் த பர்சன் ஹூ ஃபேசஸ் W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேசஸ் Wங்கிறது என்ன ரோல இருந்திருப்பாங்க? செகண்ட் ரோல இருக்காங்க. செகண்ட் ரோல உள்ளவங்க நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த W ஃபேஸ் பண்ணிருக்கவங்களோட செகண்ட் லெஃப்ட்ல தான் எஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட்னு நம்ம இந்த சைடு லெஃப்ட் அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா இது சவுத் ஃபேஸ் பண்ணிருக்கு. சவுத் ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கணும். அந்த பக்கம் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு லெஃப்ட் இதுதான் வரும். அப்ப எஸ் இங்க இருப்பாங்க. அப்புறம் ஒன்லி 1% தான் டபிள்யூக்கும் யூக்கும் இடையில இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டபிள்யூக்கும் யூக்கும் இடையில 1%. இது இப்படியும் வரலாம். அப்படி இல்லைன்னா எஸ் இப்படி போட்டுட்டு டபிள்யூக்கும் யூக்கும் இந்த பக்கமும் அவங்க இருக்கலாம். அப்படிதானே? இந்த பக்கமும் அவங்க இருக்கு. இந்த மாதிரியும் வரலாம், இந்த மாதிரியும் வரலாம். ரெண்டு பாசிபிள் கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எத்தனை பாசிபிள் கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துட்டே வரணும். இப்போ இதுல 1 2 3 4 5 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. 1 2 3 4 5 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. இதுல 3 மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். V sits to the immediate left of U. V immediate left of யூன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்க V sits to the immediate left of யூன்னு இங்க V போட்டோம்னா இங்க 6% ஆயிடுவாங்க. நம்ம கொஸ்டின்ல மொத்தமே 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரோல 6% ஆயிட்டாங்கன்னா மொத்தம் 11% ஆயிரும். அப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வராது. இது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த கண்டிஷன்ல ஏதோ ஒண்ணு வரப்போகுது. நெக்ஸ்ட் the number of persons sitting to the left of the V is same as the number of persons sitting to the right of the Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஆஃப் த Vல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களோ அதே மாதிரி ரைட் ஆஃப் த Qல உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லெஃப்ட் ஆஃப் த விக்கு லெஃப்ட்ங்கிறது இந்த பக்கம். இங்க நார்த் ஃபேஸ் பண்றதுனால இந்த பக்கம் பார்ப்போம். அதே இது கியூக்கு ரைட்டுங்கிறது அதுவும் நம்மளுக்கு இந்த பக்கம் தான். ஏன்னா நம்ம அந்த சைடு போயிட்டு சவுத் பக்கம் உட்காந்துருக்காங்க. அதனால கியூக்கு ரைட்டுங்கிறது இந்த சைடு. இப்போ ஒருவேளை கியூக்கு இந்த பக்கம் ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்கன்னா, அதாவது கியூக்கு ரைட்டுங்கிறது இது, இந்த பக்கம் ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்கன்னா வீக்கு லெஃப்ட்ங்கிறது இது, இந்த பக்கமும் ரெண்டு பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஈக்குவல் நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வீக்கு இங்க எவ்வளவு பேர் உட்காந்துருப்பாங்கன்னு தெரியல. அப்ப கியூ நம்ம இங்க பிளேஸ் பண்ணாதான் கியூவையும் சேமா பிளேஸ் பண்ணாதான் லெஃப்டும் ரைட்டும் உங்களுக்கு ஈக்குவலா வரும். அந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பி சிக்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த கியூ. பி என்ன சொல்லியிருக்கோம்? கியூக்கு செகண்ட் டு த ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ செகண்ட் டு த ரைட்டுங்கிறது சவுத்ல ஃபேஸ் பண்ணிருக்கனால செகண்ட் டு த ரைட்டுங்கிறது இந்த பக்கம் வரும். 1 2 செகண்ட் டு த ரைட்டுங்கிறது 1 2 இங்க வந்துடும். டி ஃபேஸஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் எக்ஸ வந்து ஃபேஸ் பண்றாங்க. டி வந்து இங்க இருக்காங்க, ஒருவேளை இங்க இருக்கலாம். ஒருவேளை டி இங்க பிளேஸ் பண்ணோம்னா டி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் எக்ஸ வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க பிளேஸ் பண்ணோம்னா இங்க அப்ப எக்ஸ் வந்து இங்க இருக்கலாம். எக்ஸோட இமிடியேட் நெய்பரை வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்களா, அப்ப கரெக்டா வரும். அப்படியே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டி இங்க பிளேஸ் பண்ணாலும் எக்ஸோட இமிடியேட் நெய்பரை டி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்படியே இருக்கலாம். எதுல வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, இதுல வந்து y வந்து சிக்ஸ் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ y அப்படின்னா இப்போ இங்க போட்டுக்கிட்டோம்னா, ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து டஸ் நாட் சிட் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி 4 சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சீட் தான் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. இப்போ ஒருவேளை இங்க வந்து ஆறு வந்து இங்க வராது, இந்த பக்கமும் ஆர் வராது. அப்போ ஆருக்கு வர சான்ஸ் வந்து இது ஒரு பிளேஸ் தான் இருக்கு. அப்போ இந்த ஆர் வந்து நம்ம இங்கதான் பிளேஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க 4 சீட்டுமே ஃபில் ஆயிட்டு இங்கேயும் வராது, எக்ஸ்ட்ரீம் எண்ட் இங்கேயும் வராது. ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் எண்டை நம்ம இங்க போட்டா இங்கேயும் வராது. ஸோ ஆறு நம்ம இங்கதான் பிளேஸ் பண்ணி ஆகணும். அதனால ஆறு இங்க பிளேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க, டி ஃபேஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் எக்ஸ். இப்போ டி வந்து ஃபேஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட இமிடியேட் நெய்பர் தான் டி வந்து ஃபேஸ் பண்ணுது. கரெக்டா வருது. நெக்ஸ்ட் வந்து மிச்சம் இருக்கிறது அதுல u v w x y மட்டும் தான் இருக்கு. அவ்வளவுதான், இது மட்டும் தான் இருக்கு. இப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். இப்படிதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நமக்கு நிறைய பாசிபிள் கண்டிஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா, இப்ப இந்த இடத்துல பாத்துருப்பீங்க, டி பிசஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் எக்ஸ்ல நமக்கு 2-3 கண்டிஷன் வர மாதிரி இருக்கும். ஆனா அதுல அது வந்து அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப ஆர் டஸ் நாட் சிட் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த கண்டிஷனை வந்து இதுல ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஆர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டும் வராது, இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டும் வராது. அப்போ நடுவுல தான் வந்தாகணும். அப்ப இதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனுக்கு வந்து போகணும். அப்படிதான் ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Who among the following வந்து faces yes? yes வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் இதுல ஃபேஸ் பண்ணிருக்கவங்க யாரு? யூ தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ யூ. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து 4 of the following 5 are alike in a certain way. சில இதுல இது வந்து ஏதோ ஒரு இதுல வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வரும்போது என்னன்னா கார்னர்ல உள்ள இது வந்து இல்லாம இருக்கும். அந்த மாதிரிதான் மோஸ்ட்லி இருக்கும். இதுல வந்து பார்க்கலாம். இப்ப டி ஒய்ங்கிறது கார்னர்ல இருக்கு, டி ஒய் கார்னர்ல இருக்கு. எஸ் யூ இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன் வந்து நல்லா இருக்கு. இதுல வந்து டி அப்புறம் இங்க ஒய், டி ஒய், டி ஒய்ங்கிறது கார்னர்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ் யூ, எஸ் இது வந்து வி யூ, எஸ் யூ இது வந்து இருக்கு. அப்போ இதுல வந்து ஆடா இருக்கிறது வந்து என்னன்னா இது. அப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல என்னன்னா சவுத் ஃபுல்லா டிபி ஆர் கியூஎஸ் அந்த மாதிரி சேர்த்து கேட்டுருவாங்க. இதெல்லாம் ஆப்ஷன்ல இதுல 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் நார்த்ல கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் கேட்பாங்க. அந்த மாதிரி ஆடு வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து who sits second to the right of the person who faces T. இப்போ T ஃபேஸ் பண்ணவங்களுக்கு செகண்ட் டு த ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ ஃபேசஸ் டி. செகண்ட் டு த ரைட் யாரு? இப்போ டீயை ஃபேஸ் பண்ணிருக்காங்க இவங்க. செகண்ட் டு த ரைட் அவங்களுக்கு செகண்ட் டு த ரைட் வந்து யார் இருக்காங்க? அப்போ டபிள்யூ தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, ஆர் வந்து ஃபேசஸ் டபிள்யூவா வந்து கரெக்ட். ஆர் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி, இதுவும் வந்து கரெக்ட். R sits second to the left of the queue, இது வராது. None is true அப்படி சொல்ல முடியாது. இதுல வந்து B and C தான் ட்ரூ. இப்போ இந்த ஆப்ஷன்ல வந்து B and C வந்து ட்ரூ அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ. டபிள்யூ வந்து பார்க்கும்போது எது வந்து இப்போ எக்ஸோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டபிள்யூ பார்க்கும்போது எக்ஸோட பொசிஷன் என்ன? இது வந்து நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எல்லாமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டபிள்யூ பார்க்கும்போது எக்ஸ் வந்து என்னன்னா இமிடியேட் லெஃப்ட்ல இருக்காங்க. அப்போ இமிடியேட் லெஃப்ட். அதே இது இப்போ சவுத் வச்சு கேட்டாங்க.
இப்ப R வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு Q அப்படின்னு கேட்டாங்கன்னா, R வந்து என்ன பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு Qன்னு கேட்டாங்கன்னா, இது ரெண்டுமே சவுத்த வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு. இவங்க வந்து நார்த் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இதோட R பொசிஷன் Q வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, Qல இருந்து என்ன ஆகுது? இது இமிடியேட் லெஃப்ட்ன்னு சொல்லிடக்கூடாது. இது வந்து இமிடியேட் ரைட். இமிடியேட் ரைட்டுங்கிறது தான் கரெக்ட். இதுல இருந்து பார்க்கும்போது அப்படியே வந்து தலைகீழ ரைட்டுங்கிறது லெஃப்ட் ஆகும், லெஃப்ட்ங்கிறது ரைட்டாவும் வந்து மாறும். அதான் நம்ம இந்த டிப்ஸ்ல குடுத்துருக்கோம். இப்ப பேரலல் ரோஸ் எப்பயுமே இது டீல் பண்ணும்போது, எப்பவுமே ரோ 1 வந்து ஃபேசிங் சவுத். அது வந்து ரைட் தான் லெஃப்ட்டா இருக்கும். லெஃப்ட் தான் வந்து ரைட்டா இருக்கும். இப்ப லாஸ்ட் சம்ல நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். ரோ 2ங்கிறது வந்து ஃபேசிங் நார்த். அதுல வந்து எப்பவும் போல லெஃப்ட்னு வச்சுப்போம், ரைட்னு வச்சுப்போம். அதுல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டா போதும். மத்ததெல்லாம் வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். தேங்க் யூ.